திரு செந்தில், இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சி தரப்புல தீர்மானம் நிறைவேற்றி திமுகவோடு கூட்டணியில இணக்கமா போறது அப்படின்ற மாதிரியான ஒரு சமிகை வெளிப்பட்டாலும் கூட ஏற்கனவே வெளிப்படுத்தின கசப்புகள் போகுமா, அங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கான ஒரு ஜெல் இருக்குமாங்கிறதா பிரதானமான கேள்விகள். அதுக்கு வாய்ப்பு இருக்குமா இனிமே? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு சார். திமுக காங்கிரஸ் வந்து ஒரு லாங் பார்ட்னர். இடையில 2014 மட்டும்தான் அவங்க ஒன்றா இல்லை. அதுக்கப்புறமும் சரி, முன்னாடி சரி, ஒரு நீண்ட கால பார்ட்னர்ஸ் தான் ரெண்டு பேரும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக அணியில் யாருக்குமே ஓட்டக்கூடாது, எதுவுமே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. இப்போ தானே சேர்ந்தார் டிடிவியும் அதிமுகவும். பாஜக இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வந்து சொல்லிச்சு, எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி கிடையாது, இப்போ சேர்ந்துருக்காங்களே, டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? பங்காளிகள் இங்கேயாவது யாரு அதிமுகவும் பாஜகவும் பங்காளியா? டிடிவியும் நான் பாஜகவே சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னார் இவர் வந்து, நாங்கள் வந்து அண்ணாமலையை மாற்றினால்தான் பாஜகவோடு கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி செக் வைத்தார் என்று எல்லாத்திலையும் செய்தி வந்துச்சு. அதே மாதிரி அண்ணாமலை மாற்றப்பட்டார். நீங்கள் இங்கே குறைந்தபட்சம் என்னதான் சொல்லியிருக்காங்க, கூட்டணி தொடர்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு போன்றவற்றை யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என்றதுதான் கண்டிஷன். இதுக்கே ஒரு கூட்டணியில் சலசலப்பு வந்துடும்னா அங்கே ஒரு மாநில தலைவரை தூக்கி மாற்றிட்டாங்களே, அப்போ அங்கே எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸோ அதனால இது இல்லை. இப்போ சகோதரர் அரவிந்தன் பேசுகின்ற பொழுது கூட இல்லை, இன்னும் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்ல. இனிமேலும் பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாகூரோ பேசாம இருப்பாங்கன்னு சொன்னார். நான் இதே நேர்பட பேச அரங்கில் எனக்கு சரியான நினைவு தான், 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா அந்த மாதிரியான பிரச்சனை வந்தபோது சொன்னேன். நீடிக்காதுன்னு சொல்றாங்களே என்று கேட்டபோது அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் அன்னைக்கும் பேசுவாங்க, தேர்தல் முடிவுகள் வரும் தெரியுமா அன்னைக்கும் கொஞ்சம் பேர் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது 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 ஒரு விதமான மனநிலை. இல்லை இந்த கூட்டணி உடஞ்சிடும் பேசுறது அப்படின்னு சொன்னேன். சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதை 2 விதமாக புரிஞ்சுங்க. மாநிலங்களவையில் இன்றைக்கி காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணியுடைய பலம் தேவை. வெறும் சட்டமன்ற தேர்தலில் இதை பார்க்குறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த அணி எத்தனை இடங்களை பெறுகிறதோ அதை பொறுத்தா மாநிலங்களவையில் காங்கிரஸுக்கான பலம் உறுதி செய்யப்படும். நாடாளுமன்ற மக்களவையில் ஏற்கனவே இந்தியா கூட்டணி எவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு டஃப் ஃபைட்டை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து அலையன்ஸா எல்லோரும் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது தெரியும். பாரத் ஜோடோ யாத்திரையை தொடங்கி வைப்பதற்கு ஸ்டாலின் அழைக்கப்பட்டதில் தொடங்கி பீகார் தேர்தலுக்கு இங்கிருந்து ஸ்டாலின் பீகாருக்கு அழைக்கப்பட்டது. நீங்க ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றது புரிந்து கொள்ளக்கூடியது. ஒரு தேசிய தலைவர், தேசிய கட்சியினுடைய தலைவர், ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இன்னொரு மாநில பிரச்சாரத்துக்கு போறது இருக்கு பாருங்க, பீகாருக்கு போனார். அப்போ ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி பிரவீன் சக்கரவர்த்தியும் இவர் மாணிக்கம் தாகூரும் எழுப்பியது இருக்கு இல்லையா, அது உரிமை குரலாக மட்டும் இருந்தால் பிரச்சனை வந்திருக்கவே செய்யாது. இன்னைக்கு கட்சியை ஏன் இவ்வளோ கோபப்படுது, கேசி வேணுகோபால் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, அது ஒரு சிலருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சியின் கருத்தே அல்லேன்ட்டாரு. நீங்கள் அது கட்சியின் கருத்தாக இருந்தால் இந்த டோன் எங்கே போய் நின்றுச்சுன்னு பாருங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்த தவறுகளுக்கு நாங்கள் பழி சுமந்தோம்னாரு. இதுக்கும் கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்துக்கும் என்ன பங்கு இருக்குது? 5000 ரூபாய் போட்ட அன்னைக்கு திமுக ஒட்டுமொத்தமாக அதை உற்சாகமாக கொண்டாடி மக்கள் வந்து அதை கொண்டாடுறாங்கன்னு அவங்க ஒரு மனநிலையில் இருக்கும்போது, பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு முற்றிலும் இன்னொரு பக்கம் போய் 5000 ரூபாயால் ஓட்டு வந்துடும் நினைப்பது மூட நம்பிக்கைன்னாரு. இதுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கிருக்கும் இதற்கும் கூட்டணியில் கூடுதல் இடங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தமிழ்நாடு தான் அதிக கடன் வாங்கிய மாநிலம் என்று சொல்வதற்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கும் கூடுதல் இடங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ உங்களுடைய நோக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் இடங்கள் என்பது அல்ல. அதை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட ஏதோ நோக்கங்கள் இருக்கிறது, நீங்கள் வேறு யாருக்காகவோ வேலை செய்கிறீர்களோ என்ற எண்ணமும் சந்தேகமும் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கே கூட எழுந்திருக்கலாம். அப்பவே கண்டிச்சிருக்கணும். அதுதான் இங்க பிரச்சனை. திமுக வந்து உச்சபட்சமா போய் நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் மாணிக்கம் தாகூர் மீதும் நடவடிக்கை எடுத்தா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாங்கன்னு கடைசியா ஒரு எச்சரிக்கை விடுத்த பிறகு வேக வேகமாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுதில்லை. நீங்க சொன்ன மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்போதே கண்டிக்கப்பட்டிருக்கணும், மாணிக்கம் தாகூர் பேசும்போதே கண்டிக்கப்பட்டிருக்கணும், நிறுத்தப்பட்டிருக்கும். நடக்கலையே. காங்கிரஸுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். இது இங்க மட்டும் இல்லை. அண்டை மாநிலமான கேரளாவில் சசி தரூர் சொந்த கட்சிக்கு எதிராக என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. வட மாநிலங்களில் பல சீனியர் லீடர்ஸ் காங்கிரஸுக்கு எதிராக எவ்வளவு கருத்துக்களை சொல்றாங்க. எல்லார் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? சார், நீங்க ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தி நான் தலைமை பொறுப்பை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார்ல, ரிசைன்மெண்ட், அதுக்கு என்ன காரணம்? அடுத்த கட்ட தலைவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதான் காரணம் அவரே சொன்னார். ஸோ காங்கிரஸில் இருக்கக்கூடிய உட்கட்சி ஜனநாயகமாக பலமாக அது பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. இல்ல ராகுலுக்கு தெரியாம பேசுறாங்களா? இல்ல சார், 2 பேரும் இல்ல நீங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அல்லது உட்கட்சி ஜனநாயகத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. ராகுல் காந்தியுடைய ஒப்புதலோடு அல்லது அவருடைய சமீட்சையோடு அப்படி பேசுகிறார்கள் நான் எடுத்துக்கல. காங்கிரஸ் கட்சிக்குள் இயல்பாகவே ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய உட்கட்சி ஜனநாயகத்தை இவங்க என்ன செய்யறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. தவிர அப்படி இல்லைன்னா சார், நீங்க இதை இன்னொரு கோணம், இந்த பக்கத்துல இருந்தே பாக்குறீங்களா, இந்த பக்கத்துக்கு வரேன்.
நீங்கள் வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் சில எதிர்வினைகளை ஆற்றினார். அது வினை அல்ல, எதிர்வினை தான். ஆனால் நேற்று முன்தினம் இன்னொரு செய்தி வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ராஜகண்ணப்பனை அழைத்து திமுக தலைமை கண்டித்தது அப்படிங்கிற செய்தியும் ஊடகங்களில் வெளியானது உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு கிடைத்த தகவல்கள், ராஜகண்ணப்பனை கூப்பிட்டு அழைத்து எச்சரிக்கை கொடுத்த பிறகு திமுக காங்கிரஸ்க்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்லி அனுப்பியது எனக்கு கிடைச்ச தகவல். நாங்கள் எங்கள் கேடர்ஸ்ட்டை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம், எங்கள் கேடர்ஸ் எங்களுடைய குரலுக்கு செவி கொடுப்பார்கள், அவங்க நீங்கள் பேச மாட்டாங்க. உங்களுடைய தோழர்கள், உங்கள் கட்சி நிர்வாகிகள் அதுபோல் செய்வதற்கு தயாரா? நாங்கள் எங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம், உங்களால் அது முடியுமா என்பதுதான் அங்கே சொல்லி அனுப்பப்பட்ட செய்தி தகவல். அதன் பிறகுதான் இன்றைக்கு கே.சி. வேணுகோபால் வந்திருக்கிறார். மாவட்ட தலைவர்களை அழைத்து இன்றைக்கு ஒரு தீர்மானமாகவே அதை போட்டு நான் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற இடத்திற்கு இது வந்து நகர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் ரொம்ப முக்கியமான சொன்னார், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஒன்றுபட்டு பாசிஸ்டுகளை எதிர்த்து எடுக்கக்கூடிய சண்டையில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம்ட்டாரு. இதில் முக்கியமாக கே.சி. வேணுகோபால் இதை பேசுனதில் ஒரு பெரிய உள்ளரசியல் இருக்குது சார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரும் எதை வச்சு யாரை சுற்றி இந்த கதையெல்லாம் கட்டி எழுப்புனாங்கன்னு கேட்டிங்கன்னா கே.சி. வேணுகோபாலை சுற்றி தான். கே.சி. வேணுகோபாலுக்கு கேரளாவில் எப்படியாவது சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும், கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் ஆவதற்கு அவருக்கு வந்து கேரளாவில் விஜய்க்கு கணிசமான ரசிகர்கள் இருக்கிறார்கள், எனவே தாவேகாவோடு கூட்டணி சேர்ந்தால் கேரளாவில் அவர் கணிசமான இடங்களை வெற்றி பெற்று விட முடியும். எனவே கே.சி. வேணுகோபால் தான் யார் பக்கம் போக விரும்புகிறாரு. அதனால கே.சி. வேணுகோபாலுடைய ஆதரவாளர்கள் தான் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள், அவங்க தான் இதை வந்து இப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருப்பதே கே.சி. வேணுகோபால்னு ஒரு பெரிய தியரியை கட்டி எழுப்புனாங்க. மீடியாவிலையும் சோசியல் மீடியாலையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே கே.சி. வேணுகோபாலை வைத்து இதை உடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது உள்ளபடியே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. எல்லா தேர்தல் காலத்திலும் பரஸ்பரம் எல்லா கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் சலசலப்பு எழுந்திருக்கிறது. அது மாதிரியான ஒரு சலசலப்பு. ஒரு விஷயத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நிச்சயமாக இந்த கூட்டணி பிளவுபடாது. திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் நீடிக்கும், இந்த தேர்தலை திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் சந்திக்கும் என்பதை இன்றைக்கு இந்த கே.சி. வேணுகோபாலுடைய சந்திப்பும் மாவட்ட தலைவர்களுடைய ஆலோசனையும் உறுதிப்படுத்தி இருக்கிறது.